ஒரு பெண் என்னைக்கு நடு ராத்திரியில தனியா தைரியமா ரோட்ல நடந்து போறாங்களோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் பத்தி தான் பேச போறேன். ஃப்ரீடம் ஃப்ரம் பீயிங் ஜட்ஜ்ட். ஒரு பேரண்ட்டை, அதுவும் குறிப்பா தாயை எதுக்கெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்றோம் இல்ல, எப்ப குழந்தை பிறக்குது அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு எத்தனை குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை நார்மல் டெலிவரியில பிறக்குதா சிசேரியன் டெலிவரியில பிறக்குதா, அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்களா பவுடர் பால் கொடுக்குறாங்களா, பிறக்கிற குழந்தை கொழு கொழுன்னு இருக்குதா ஒல்லியா இருக்குதா, பிறந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா ஒல்லி ஆயிடுறாங்களா இல்ல இன்னும் கொழு கொழுன்னே இருக்கிறாங்களா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போனா அப்படி என்ன வேலைக்கு போற, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போலன்னா படிச்ச படிப்பெல்லாம் வீணாக்குறியே அப்படின்னு இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சொசைட்டியா நம்ம என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போர்ட் எப்பவுமே பண்ணணும், அட்வைஸ் கேட்டா மட்டும் பண்ணணும், ஜட்ஜு பண்ணவே கூடாது. ஒரு மதர் ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்னு எப்பவுமே ஒரு சின்ன டவுட்டோட ஒரு கில்ட்டோட இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு போற போக்கில் கேஷுவலாக ஒரு கமெண்ட் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த கமெண்ட் அவங்கள போட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவோம் எவ்வளோ கஷ்டப்படுத்தும் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஸோ தயவு செஞ்சு பி மைண்ட்ஃபுல் அபவுட் வாட் யூ சே. ஒரு மதரா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, 4 பேர் 4 விதமா இல்லை 4000 விதமா பேசுவாங்க. இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. இந்த காதுல கேட்டுட்டு இந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருங்க. உண்மையிலே அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் வர்த்தே இல்லைங்க. இதை நினைச்சு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. ஜட்ஜ் பண்ணதான் செய்வாங்க. நீங்க கண்டுக்காம போய்கிட்டே இருங்க. தாய் நாட்டை மட்டும் இல்ல, தாய் நாட்டில் இருக்க ஒரு தாயையும் சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு தாயை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு பெரிய மந்திரம் தந்திரம் எல்லாம் தேவையில்லைங்க. ஒரே ஒரு தந்திரம், சுதந்திரம். அந்த சுதந்திரத்தையாவது கொடுத்துட்டு போவோமே. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் அ மாம் ஆர் டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன் ஃபார் தட் மேட்டர். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.